Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி புல்காக்கெல்லாம் ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல தோசைக்குமே இது நல்லா இருக்கும். இப்போ இந்த பாலக் பன்னீரை ஹோட்டல் டேஸ்ட்ல வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கட் பசலக்கீரையை அதோட காம்பெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பசலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தண்ணியில் சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே சுருங்கி வெந்துடும். அதனால் கீரையை மூடி வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரியே கீரை வெந்துடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். கீரை அதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நார்மல் வாட்டர் ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் சின்ன பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை அதோட நுனியில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வதக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அதை ஆறட்டும். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த பசலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரை கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட சேர்க்கறதுக்காக 5 முந்திரி பருப்பை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை இது மாதிரி திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகி சூடானதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் 3 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கும் போது சம்டைம்ஸ் கிராம்பு வெடித்து மேலே தெரிக்கும், அதனால் கொஞ்சம் எட்டக நின்னே வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் இது மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். இப்போது கீரையை மசாலாவோட கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதை கலந்து விட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதை கலந்து விட்டுட்டு பன்னீர் இதில் கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இங்கே ஹோம்மேட் பன்னீர் வச்சுருக்கோம். இது ஃப்ரீசர்லேருந்து அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருக்குறோம். அப்போ தான் இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து பாதி பிளேட் பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ண இந்த பன்னீரெல்லாம் கீரையில் சேர்த்துடலாம். பன்னீரை வதக்கி சேர்க்காம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்தோன்னா தான் சாப்பிடும்போது சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு கட்டு பசலக்கீரைக்கு இந்த சைஸில் 15லேருந்து 20 பீசஸ் பன்னீர் சேர்த்தாலே போதும். பன்னீரை கீரையில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பன்னீர் இந்த கீரையோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். பன்னீர் வெந்திருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு இறக்கிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே ஹோட்டல் டேஸ்ட்டில் ஈஸியாக பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த பாலக் பன்னீரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.